கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே. புதிய நாளை தந்தீரே. புதிய நாளை தந்தீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உண்மையாய் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இன்னொரு விஷயம், கடந்த நாட்கள் உணர்ந்து சொல்லுகிறேன். கடந்த நாட்கள் காத்தீரே. ஓ, கடந்த நாட்கள் புதிய நாளை தந்தீரே. புதிய நாளை தந்தீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, அன்னைக்கு எல்லா விபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவித்தாரே. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஒரு மனதோடு பாருங்களேன். செய்தீரே. எல்லாரும் வாய்கள் திறந்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. பயபக்தியால் கண்களை மூடி துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடைக்கலமாய் இருந்தாரே கடந்த வாரம் முழுவதும். அடைக்கலமாய் இருந்தாரே. நன்றி ராஜா. அன்பே நாருதலே. நன்றி என்று சொல்லுகிறோம். நம்ம தேவையெல்லாம் சந்தித்தாரே. நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாதா, ஆடுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஒரு மனதோடு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுங்க. இயேசு ராஜா வெட்கப்படாம நம்மளை நடத்தினாரே. இயேசு ராஜா. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கைவிடாமல் காத்தாரே. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் கூட கர்த்தாவே
நீங்க எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த புதிய நாளை கொடுத்து ராஜாவை எங்களை உயிரிடைய செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் வழிபடுகிறோம் என்ற ஞான கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. உயிரற்ற தெய்வம் அல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தெய்வம் ஆண்டவர். எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத ராக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. இந்த நாள் உம்முடைய நாள் என்பதை அறிந்து கொண்டு கத்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சொந்த போக்கின்படி நாங்கள் போகாமல் வலுவான பாதையை நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. இடறி போகிற அனுபவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய ஆராதனை கலந்து கொள்ளாதபடி தங்கள் இஷ்டமான இடத்துல போய் இருக்கிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்க. நேரத்தில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. நீங்க கடந்து செல்லுங்க ராஜா. அப்பா நீங்க கடந்து செல்லுங்க, தொட்டு சுகமாக்குங்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுங்க ராஜா. கல்லான இருதயங்களை கரைய பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா. மண்டை சேரட்டும், மகிமையிலே அவர்கள் பிரவேசிக்க கிருபை செய்யுங்க. ஆராதனை முழுவதிலும் கூட கர்த்தாவே தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உமக்கு நேராக திருப்பப்படும்படியாய் கெஞ்சுறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவரை பிரசனத்தில் ஆளுகை செய்யட்டும். இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரவட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய போகிறோம். சபை நம்ம ஆராதிக்கு முன்பாகவே நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவ போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ராபின் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர போறான், நான் திரும்ப ராபினுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர போறேன். அதே போல நீங்க உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க போறீங்க. சந்தோஷத்தை பாருங்க. ஒரு சில பேருக்கு அப்படியே சந்தோஷம். 10 லட்ச ரூபாவா தம்பி, என்ன சொல்றீங்க? தேவைகள் நிறைய இருக்கு, 10 லட்ச ரூபா தரீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 10 லட்ச ரூபாய் காட்டிலும் மேன்மையானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராபின் எனக்கு 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா ராபினோட சூழ்நிலையால தர முடியாம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்ன சொல்லை காப்பாத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாத ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க மட்டும் என்னோட சேர்ந்து ஆராதிச்சா போதும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட வந்திருக்கவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்ற ஆமென் பின்னாடி வரைக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் சேர்ந்து பாடி ஆராதிக்க போகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவோம். ஹல்லேலூயா. என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாம் ஒரு மனதோட இருக்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்கள் எல்லாம் ஒரு மனதோட இருக்கீங்களா? யார் மேலேயும் கஷ்டம் இருக்க கூடாது, யார் மேலேயும் கோபம் இருக்க கூடாது. எல்லாம் ஒரு மனதோட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனதோட இருந்தாதான் ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் இறங்கினாதான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அற்புத அடையாளங்கள் நடக்கும் போதுதான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி ஆராதிப்போம். ரெடி? 1 2 3 go. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா இவ்வளவுதான் பலமா. என் இயேசு
நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. சொல்லுங்க, என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கிய நேரம் சொல்லுங்க, உங்க சத்தம் உயரட்டுமே. என் இயேசு பெரியவர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அன்பை கரங்களை அசைத்து உணர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு
நடந்து வந்த பாதைகள்லாம் கரடு முரடாக இருந்தாலும் அவர் நம்மை தோளிலே தூக்கி சுமந்து நடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை, அப்பா எனக்கு கால் வலிக்குது, அப்பா நான் நடக்கிற பாதை ஒரே, அப்பா நான் செருப்பு, ஒரு சின்ன பிள்ளை செருப்பு போடாம ஒரு முள்ளான பாதையில இல்ல ஒரு கரடு முரடான பாதையில நடந்தா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு வா அப்படி. அதே போலதான் இன்னைக்கு நம்மள அப்பா நம்ம பரம தகப்பன் என்ன பண்றாரு? ஒரு சின்ன பிள்ளைய போல நம்மள அப்படியே தூக்கி தோல்ல, இடுப்புல இல்ல தோல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்மள கஷ்டமே பட விட மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை ஆராதி. இன்னொரு விஷயம் நம்ம சேர்ந்து, நான் நடந்து வந்த பாதைகள், சொல்லுங்க பாப்போம், கண்களை மூடி, கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த அம்மை மறப்பேனோ. ஒரு உணர்ந்து பாடுங்களேன். என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அம்மை மறப்பேனோ. இன்னொரு விஷயம் பாடுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. சொல்லுங்க, உணர்ந்து என்னை பின்னாடி இருக்க ஆண்கள் பாடுங்களேன். நீ சுமந்த அவர் அம்மை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அம்மை மறப்பேனோ. அவர் எவ்வளவு நல்லவர். அவரை பார்த்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சொல்லுங்க உரிமையோடு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆரம்பிக்கும். ஓ ராமா மாதாரா ஷெரியாந்தரலவோ, ஓ ராபாமா ஷெரியாந்தரலவோ. ஆண்கள்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஆறாக பெருக்கெடுத்து ஓடட்டும்ப்பா ஆண்டவரே. உமது வல்லமை நிரம்பட்டும். ஓ ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சோதிச்சு பார்க்காதீங்க, ஆண்டவரை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து ஆராதீங்க. ஓ கல்லான இருதயங்கள் உடையட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நிரப்புவதை ஆண்டவர் நீங்க பெற்றுக்கொள்கிற அளவு ஓ உங்களை விட்டு கொடுத்து ஆராதீங்க. ஓ ராமா ஷெரியாந்தரலவோ. ஓ ஹல்லேலூயா. அப்படிதான் வாங்க. ஓ ராபா ஷெரியாந்தரலவோ. ஆண்டவர் நிரப்புகிறார். ஓ நிரப்புகிறார். ஓ ராபாபா ஷெரியாந்தரலவோ. அவருடைய அன்பை முழுவதாய் உணர்ந்தவர்கள் மாத்திரமே இதை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்போ. அவருடைய கடைசி கால அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. ஓ சபையிலே ஓ கடைசி காலங்களில் நடக்கிற அற்புத அடையாளங்கள் ஓ இந்த நாட்களில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஓ ஹல்லேலூயா. உன் படுத்தை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னது போல இந்த நாட்களிலே ஓ ஆண்டவரை ஒரு சில பேர் படுக்கையை மாற்றுகிறார். ஒரு சில பேர் படுக்கையில் இருக்கிறீங்க. ஓ ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போய் காணப்படுகிறது. அதை ஆண்டவர் இன்று அனல் மூட்டி எழுப்புகிறார். ஏதோ தேவைக்காக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த தேவையை நிறைவேற்றுவா. ஓ ராபாமா ஷெரியாந்தரலவோ. ஓ ராமா தாரா ஷெரியாந்தரலவோ. ஜீசஸ். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்ணை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும்,
ஆயிரங்கள் உம்மண்ணை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உங்க பாத்திரத்தை. கேளுங்க கேளுங்க, உங்க பாத்திரத்தை ஆண்டவரை கேளுங்க. நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, விடாதீங்க விடாதீங்க, கேளுங்க. நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். பாரத்தோட கேளுங்களேன். எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து, ஓ எஸ், எதை நினைத்தும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. சேர்ந்து பாடி. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் உங்க குடும்பத்தை நிரப்புவார், உங்க பினான்சியல் நிரப்புவார், உங்க வியாதி சுஷ்டமாகும். நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. வாயை திறந்து பாடுங்க. ஓ எஸ், தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். கேளுங்க கேளுங்க, ஆறாக ஆறாக அப்பா. 1000 பேர் அப்பா என் வாழ்க்கை சாட்சியா மாறி 1000 பேர் அப்பா மண்டை நடத்தணும். ஆறாக இன்னொரு விசை, ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். சபையே ஓ உற்சாகமா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்படியே முழங்கால் படிடுவோமா? நிரப்புங்கப்பா. அவரை பார்த்து கேட்போமா? பாடுங்க பாடுங்க. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. நீங்க பாடுங்க ஒரு மனதோட. நிரப்புங்கப்பா தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாவங்கள் சாபங்கள் நீங்கணும். பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும். கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அப்பா பாவங்கள் ஓ சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் நான் வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னொரு பாவங்கள் சாபங்கள் நீங்கணும். கேளுங்க, பரிசுத்த வாழ்வு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். பாவங்கள் பாவங்கள் சாபங்கள் நீங்கணும். பரிசுத்த வாழ்வை வாழணும். கேளுங்க, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஆமாப்பா ஆண்டவரே அப்பா வாயிலே சேர்ந்து ஆண்டவரே முழு மனதோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நிரப்ப வேண்டுமா நாங்கள் சேமிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இதுவரை காணாத ஒரு அதிசயத்தையும் ஆண்டவரே அற்புதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாட்களிலே நீ நிரப்ப வேண்டுமா நாங்கள் சேமிக்கிறோம். ஆண்டவரே காலியான பாத்திரங்கள் நிரம்பி
வழிய ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் அம்மா சபையை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இங்கு முழங்கால் படித்து ஆண்டவரே முழு இருதயத்தோடு கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ நிரப்புங்கப்பா. அப்பா நீங்க நிரப்புங்க, அப்பா நீங்க நிரப்புங்க, உரிமையோடு சொல்லுங்க ஏசப்பா. ஆண்டவரே நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அப்படிதான் விட்டு கொடுத்து ஆராதிங்க. ஆண்டவர் நிறைய பேரை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஓ ராவா சரியா நிரப்புகிறார், ஓ நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஓ பின்னாடி வரைக்கும் ஆண்டவர் நிரப்புகிறார். ஓ நிரப்புங்கப்பா. தண்ணீரால் அவர் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்யும் போது குடும்பத்தில் வியாதிகள் இல்லை. ஓ டாக்டர் ரிப்போர்ட் பொய்யாக்குவாரு. ஓ நம்பிக்கையோடு விசுவாசத்தோட கேளுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்புகிறார், நிரப்புகிறார். சபை நிரம்புகிறது. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கண்களை மூடி பயபக்தியா, பயபக்தியா நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஓ எண்ணெய் கலசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஓ இனிமேல் நீங்க தீங்கை காண்பதில்லை. ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கரங்களை தட்டி எல்லாரும் எல்லாரும் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஓ ராபா ஷெரியா தரலவோ. ஓ ஆண்டவரே சபையை நீ நிரப்பியதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா வருஷத்தோடு வந்திருக்கிறவர்களை ஆண்டவரே நீ நிரப்பி ஆண்டவரே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ அனுப்ப போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி சபை சேர்ந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எங்களை நிரப்பியதற்கு நன்றி. ராபாதா ஷேரா நஹாதா ராபாதா ரோஷேரியா தரலவோ. ஓ ராதா ஷேரியா தரலவோ, ராதா ரலவோ மமதா ஷேரா தரலவோ. ஓ ராபாபா மாபாபா காச்சரா தரலவோ ரியா தரலவோ. ஓ ராமாதா ஷேரியா தரலவோ ரியா தரலவோ. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க நிரப்புங்கப்பா. கண்களை மூடி நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிறைய கல்லான இருதயங்கள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். வியாதிகள் குணமாகிறதை நான் பார்க்கிறேன். உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் நீங்க செய்வதை நான் பார்க்கிறேன். அசாத்தியங்களை செய்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய கண்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றவர்களா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஓ ரபா ஷெரியா தரலவோ. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியால நிரப்புங்கப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உமது பிள்ளையா எங்களை மாற்றி வைத்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூத ராஜசிங்கமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ராமா ஷெரந்தரலபோ, ஓ ராபாமா ஷெரியதரலபோ, ஓ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரோ என்று, அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிறவராகியே இருக்கிறேன். I am that I am. ஓ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சொல்லுங்க. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நீரே போதும், நீரே போதும். என் கஷ்டத்திலே நீரே போதும், என் வியாதியின் படுக்கையிலே நீரே போதும் இயேசுவே. பனையை போல, பனையை போல என்னை செழிக்க செய்வீர். சொல்லுங்க, ஒரு அறிக்கையை சொல்லுங்களேன். ஆண்டவர் பனையை போல செழிக்க செய்கிறார். பனையை போல என்னை செழிக்க செய்வீர். போல் என்னை வளரச் செய்வீர். போதும், நீரே போதும், போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல நம்மளை பறக்க செய்கிறார். ஓ கழுகை போல என்னை, ஓ ராபா ஷெரியதரலமோ, பலவீனமானவர்களுக்கு, ஓ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். ஓ ராபாமா ஷெரியதரலமோ, ஓ ராமாமா தர ஷெரகதரலமோ, ஓ ராமா தர ஷெரியதரலமோ, ஓ ராமாமா தர ஷெரியதரலமோ, ஓ ராமாமா தர ஷெரியதரலமோ. கழுகை போல, கழுகை போல என்னை, ஆண்டவரே கழுகை போல எழும்ப செய்கிற தேவன். ஓ ராமா தர ஷெரியதரலமோ. சொல்லுங்க, சொல்லுங்க. கழுகை போல, ஓ எஸ், ஓ ராமா பாபா பாபா பாபா, ஓ ஓ பாபா 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 பாபா.
40, 31வது வசனம். ஓ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஓ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில ஓ கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்க பலன் ஓ ராபாமா ஷெரியாந்தரலவோ பெற்றுக்கொள்ள நினைக்கிறவங்க நல்லா 2 கரங்களையும் தட்டி ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறத பெஸ்ட கொடுங்க. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து ஓ கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓ அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஓ ரஷரதலவோ ஓ ராமாமாதா ஷெரியாந்தரலவோ ஓ ராபாபாபாபாபா ஷெரியாந்தரலவோ கழுகை போல என்னை எழும்ப. ஓ நீங்க எங்க உங்களை தள்ளப்பட்ட ஸ்தானத்துல உங்களை ஆண்டவர் கழுகை போல ஓ கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார். நீங்க தள்ளப்பட்ட ஸ்தானத்துல எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீர்களோ அதே போல ஓ புது பலனை தந்து ஓ இதுவரை யாரும் பார்த்திடாத பலனை தந்து ஓ ராமாமாதரா ஷெரியதரலவோ ஓ ராபாபா ஷெரியதரலவோ உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் முன்னே ஒரு புது பலன். ஓ ராமாமாதா ஷெரியதரலவோ உங்களை கீழே தள்ளினவர்கள் முன்பே ஒரு புது பலன். ஓ கழுகை போல செட்டைகளை அடித்து மேலே பறக்கிற அளவு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஓ எஸ் ஓ ராமாதாரா ஷெரியதரலவோ கழுகை போல காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்துன்னு வேதவசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில ஒரு புதிய பலன் உங்களை நிரப்புகிறது. ஒரு புதிய பலன், இதுவரை அடைந்த பலன் அல்ல, ஒரு புதிய பலன். ஒரு புதிய பலன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய பலன் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ அது கழுகை போல ஓ செட்டைகளை அடித்து ஓ நீங்க எழும்பத்தக்க ஒரு புதிய பலன் நிரப்புகிறது. ஒரு புதிய பலன் நிரப்புகிறது. உங்களுக்கு எந்த இடத்துல வலிகள் இருக்குதோ, எந்த இடத்துல நீங்க சுகவீனமா இருக்கிறீர்களோ அந்த இடத்தை நினைத்து நீங்கள் செபிங்க. ஆண்டவர் இந்த காலை வேளை ஒரு புதிய பலன் சபைக்கு அருள்கிறார். ஒரு புதிய பலன் சபைக்கு கட்டளையிடுகிறார். ஓ கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். ஓ ராமா ஷெரி அந்தரலவோ ஓ ராபாபா ஷெரி அந்தரலவோ ரதரன ஹதர ஷெரி அந்தரலவோ. அப்படி இருக்கிற இடங்களை எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். முடிந்த வேத வசனம் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் எஸ் ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். நல்லா பைபிளை கீழே வச்சு நல்லா கரங்களை தட்டி பெஸ்ட்டை கொடுங்க பாப்போம். நல்லா நல்லா எல்லாரும் எல்லாரும் ராஷரியதரலவோ ஓ ஷரியதரலவோ. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லுங்க. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே. உற்சாகத்தோடு சொல்லுங்களேன் எல்லாம் ஒரு விசுவாசத்தோட. ஓ
மாறுமே, எல்லாம் மாறுமே, 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 எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா, தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன், தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. சேர்ந்து பாடுங்க, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இனிமேல் குறைவை எண்ணி புலம்பாதீங்க, நிறைவாய் உங்களை நடத்துவவர்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். அறிக்கையிடுங்க, இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. சொல்லுங்க, இல்லையே, இல்லையே, கஷ்டங்கள் இல்லையே, கஷ்டங்கள் இல்லையே, இல்லையே. சொல்லுங்க, இல்லையே, வியாதிகள் இல்லையே என் வீட்டிலே, இல்லையே, பண கஷ்டம் இல்லையே, 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 தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்குமையா, தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் நீ தொடுங்கப்பன்னு சொல்லி, ஓ மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டி காய்போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை தொடணுமே. சொல்லுங்க, எட்டி காய்போல் ஒரு சரியா தரவோ. ஆண்டவரே, கசந்து போயிருக்கிற இருதயங்கள், ஆண்டவரே, கசந்து போயிருக்க வாழ்க்கைகள், ஆண்டவரே, இன்று அப்பா உம் ஜீவ கரங்கள் தொடுவதாக. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், தொடணுமே, என்னை தொடணுமே. சொல்லுங்க, தொடணுமே, ஆண்டவரே, என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்குமையா, தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதுமே மாறுமே. ஓ எஸ் ரவாடா சரியா தரலவோ, எந்த வாழ்க்கை மாறுமே, 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 எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் சொல்லுங்க, கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. பாத்தீங்களா, நம்மளோடு கடல் மேல் நடந்த ஒரு தேவன் இருக்கிறார். வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கடல் கூடி இருக்கு, கடற்காரன் வீட்டு முன்னாடி நிக்கிறான்னு கவலைப்படாதீங்க. ஓ, கடல் மேல் உங்களை நடக்க செய்வார். நீங்க விசுவாசிக்கணும், விசுவாசத்தோட. மாறுமே, மாறுமே, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. என் வீட்டுல கடன் மாறும், மாறுமே. இன்னொரு விஷயம், கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது. நான் ஆண்டவருக்காக வாழ்றத கடன் என்னை முடக்க முடியாது. கடனும் உடனும் எல்லா வாயில திறந்து எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கடல் மேல் என்னை, கடனை எல்லாம் மாறி செய்வார். எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே. இல்லையே,
ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் அப்பா எங்களுக்கு அப்பா கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீரவாய் நீர் தந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாய் வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வியாதியஸ்தர்களுக்காக ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது படுக்கையில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இப்பொழுது அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்குவார். அவர்களை தொட்டு சுகமாக்குவார். ஓ ராபா ஷெரி அந்தரலவோ, ஓ ராபாதா ஷெரி அந்தரலவோ ராதரலவோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்போ வியாதியஸ்தர்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட சலோமியோடைய கணவர் பேனிலுக்காய் நாம் ஜெபிப்போம். வால் குடல் அழுகி போன நிலைமையிலும் ஜீவன் தந்து தப்பிவிக்க கிருபை செய்தார். அப்பா இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே செல்வி அம்மா தேவதாஸ் செல்வி அம்மாவுக்காய் நாம் ஜெபிக்கும். சுவர்ணமணி பாட்டிக்காய் நாம் ஜெபிக்கும். அப்பா செல்வி அம்மாவுக்கு இருதய சுருக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்டேன். சொர்ணமணி பாட்டிக்கு விடாமல் வயிற்றோட்டமும் வாந்தியினால கஷ்டப்பட்டவர். இந்த வயதான தாய் இதே போல பலவீனத்தோடு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். வியாதியின் கூற்றை எடுத்து போடுகிறவர் நம் பரம தகப்பன். ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பிய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நாம் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ராஜா உம் சுத்தம் என்றால் சுத்தமாக என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய சுத்தம் உண்டு ஆண்டவரே. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாகராணி என்ற நகோமிக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளை கத்தாவே எல்லா ஆண்டவரே பிரஷரின் தன்மைகள் மாறி கத்தாவே சுகத்தோடு பலக்கத்தோடு ஆரோக்கியத்தோடு காணப்பட கிருபை செய்யுங்க ராஜா. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கூட எங்க சபை விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பணி நிமித்தமாக கத்தாவே வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க. இன்னும் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற சைனஸ் வியாதியிலிருந்து, ஆண்டவரை வயிற்று வலியினால, ஆண்டவரை அப்பண்டிஸ் போன்ற வியாதிகளிலிருந்து, அல்சர் போன்ற வியாதிகளிலிருந்து, கேஸ்ட்ரிக் போன்ற வியாதிகளிலிருந்து, பிரஷர் போன்ற வியாதிகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளை சுகமாக்குங்க ராஜா. எங்க பிள்ளைங்க மாத்திரைக்கு இரையாக கூடாதப்பா. அப்பா வசனத்தை போதித்திருக்கிறோமே, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கத்தாவே நீங்க அங்க சுகத்தை உண்டாக்குறீங்க, பலத்தை கொடுக்கிறீங்க, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறீங்க ராஜா. நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் ஆண்டவர். பலவீனங்கள்லாம் நீங்கி கத்தாவே எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கிடைக்கத்தக்க கிருபை செய்யும்படியா நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். நீர் அற்புதங்க செய்யுங்கப்பா. படுக்கைக்கு கடந்து செல்லுங்க ஆண்டவரே. படுக்கையை மாற்றி போடுங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. உணர்ந்து சொல்லுங்களேன். சொல்ல வார்த்தையில் அவர் செய்த நன்மைகள், அப்படிப்பட்ட நன்மைகள். எபினேசரா
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.